ஹே சிங்கோஸ், வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளட் ஆஃப் யூத். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ கியூ கூட சண்டை போடும்போது ஜியான் சாங் ஸ்வாட் ஹீரோ கிட்ட வந்திருக்கும். கியூவும் ஜியான் சாங் ஸ்வாடா இருந்தா எனக்கு என்ன, வேற எந்த ஸ்வாடா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு ஒன்ன இன்னைக்கு கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சண்டை போடுறதுக்காக கிளம்பி போறாங்க. ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல மோதிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இடமே வெடிச்சு சதறி போகுது. தான்சி சிட்டியே அதிர்ந்து போயிடுது. அப்ப ஃபேன்சாங் ஆன் கிட்ட யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஆனும் கியூ ஸ்கை டெக்னிக் அப்படின்னு ஒன்னு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ட்ரை பண்ணான். ஆனா ஹீரோ அதை கட் பண்ணி விட்டுட்டான். சோ யார் வின் பண்ணாங்க அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றதுக்குன்னு. அப்போ ஹீரோ எல்லா எனர்ஜியுமே தீந்து கீழே வந்து விழுறாங்க. ஹீரோயின் ஊஜி, ரூபி, சாங்ஸி, ஜிசு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோ எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை நிக்க வைக்கிறாங்க. அப்போ ஜயச்சும் கியூவை பார்த்து கியூவோட கையுமே ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. சோ அவங்களுமே தோத்து போயிருக்கிறது சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ கியூ அவங்களோட கையை பாக்குறாங்க. நிஜமாவே கியூவோட கையில இருந்துமே ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. சோ யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. இப்ப ஹீரோ எழுந்திருச்சுன்னு சொல்றாங்க, என்கிட்ட இப்ப ஒரு எனர்ஜி கூட இல்ல. ஒருவேளை நீங்க சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே செத்து போயிடுவோம். நாங்க மட்டும் கிடையாது, இப்போ நீங்க இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கு தான்சி சிட்டி பாதி ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்க இங்க இருந்து ஒரு ஆளு வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களே, அவங்களும் சேர்ந்து இறந்து போனாலும் போகலாம். சோ இப்ப நீங்க முடிவெடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்க இப்ப இந்த சண்டையை ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லனா கண்டினியூ பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்க கியூ பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாளை எங்கேயோ தூக்கி வீசுறாங்க. அந்த வாள் நேரா ரூஜின் இருப்பாங்கல்ல பேலஸ், அந்த இடத்துக்கு போகுது. அங்க நல்ல வேளையா மார்க்யூஸும் இம்பீரியல் மாஸ்டர் இருந்ததுனால அந்த ஸ்வாட் அப்படியே தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உள்ள படுத்து கிடந்து ரூஜின் ரத்தவாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய எனர்ஜி அவ்வளவு ஃபோர்ஸா இருக்குது. அந்த வாள் ரூஜினை கொலை பண்றதுக்காக வந்ததுனால ரூஜினை அதை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ டிவைன் ஹீலரும் மூச்சுவும் எப்படியாச்சும் அரசனை காப்பாத்திடணும் அப்படின்னு ரூஜினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கஷ்டப்பட்டு இம்பீரியல் மாஸ்டரும் மார்க்யூஸும் சேர்ந்து அந்த வாளை திருப்பி கியூ கிட்டயே அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா என்ன, அவங்க ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் அரசருக்கு காவலா நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் டக்குன்னு எழுந்திருச்சு அரசர் செத்து போயிட்டாங்க, அரசர் செத்து போயிட்டாங்க, யாரோ அரசரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியில கத்திக்கிட்டே ஓடுறான். மார்க்யூஸும் என்ன சொல்றா இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இது இப்ப வெளியில தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கலவரம் ஆயிடும், அதனால அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் டிவைன் ஹீலர் ரூஜினை செக் பண்ணிட்டு இருக்காங்களா. மார்க்யூஸ் போயிட்டு என்ன ஆச்சு, நிஜமாவே அண்ணா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு மூச்சுவும் அப்பெல்லாம் வாயை வச்சுட்டு பேசாதீங்க, நாங்க கஷ்டப்பட்டு அவரை உயிரோடி வச்சுட்டு இருக்கோம், நீங்க என்ன இப்படி வந்து பேசிட்டீங்க, அவர் இன்னும் செத்து போகல, எங்களால அவரை காப்பாற்ற முடியும்னு. மார்க்யூஸ்க்கு இப்பதான் நிம்மதியாவது. அப்போ டிவைன் ஹீலர் சொல்றாங்க, ஆனா எனக்கே தெரியாம இவருக்கு யாரோ ஒரு ஆள் பாய்சன் வச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் என்னோட எந்த ஒரு மருந்துமே வேலை செய்ய மாட்டேங்குது, யாரோ ஒரு ஆள் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மார்க்யூஸும் உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்க மூச்சும் எங்களால இவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. அதனால மார்க்யூஸ் வெளியில போறாங்களா. ஒருத்தன் கத்தி சொல்லிருப்பாங்கல்ல அரசர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு, அவன் கிட்ட போயிட்டு யார் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் டிராமா பண்ண சொன்னது, அரசர் இறந்து போயிட்டாங்கன்னு யார் உன்னை கத்தி சொல்ல சொன்னது அப்படின்னு கேக்குறதுக்கு அவன் பதில் சொல்ல வரான். அதுக்குள்ளாடி அவனோட வாயில இருந்து ரத்தவாந்தி எடுத்து அவனும் இறந்து போயிடுறான். சோ யார் ட்ரை பண்றாங்க அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் கியூவோட ஸ்வாட் கியூ கிட்டே ரிட்டர்ன் வந்துருச்சு. கியூ அதை கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்போ பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டர் வராங்களா. ஜயச்சோவும் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும் பேலஸ்ல இருந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, உன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஜயச்சோவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவன் தான் என் அப்பாவை கொலை பண்ணிருப்பான், இவன் தான் என் அப்பாவை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு கியூவை கை காமிக்கிறாங்க. அப்ப ஆன் சொல்றாங்க, உன்னோட அப்பா ஒன்னும் செத்து போயிருக்க மாட்டாரு, ஏன்னா உன் அப்பா இறந்து போயிருந்தாரு அப்படின்னா கியூவோட எனர்ஜி இருக்குல்ல அது டிராப் ஆயிருக்கும். ஆனா கியூ இன்னுமே வெறி பிடிச்ச மாதிரி அவனோட எனர்ஜி ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா அவனோட வாழ் உன்னோட அப்பாவை கொலை பண்ணல, சோ உன்னோட அப்பா இன்னும் இறந்து போயிருக்க மாட்டாருன்னு. அதுக்கு பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும் ஜெயச்சும் இப்போதைக்கு உன்னோட அப்பா இறந்து போனாங்களா போகலையா அப்படின்றது முக்கியம் கிடையாது, நீ உடனே உன்னோட வீட்டுக்கு திரும்பி போயாகணும்னு. ஜெயச்சும் ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும் கியூவை காமிச்சு அவனை பாரு, இந்த மாதிரி அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அவன் இப்ப அவனோட கண்ட்ரோல்லே இல்ல, கண்டிப்பா அவன் இங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிருவான், அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் யூ கிட்டயுமே அவங்களோட அசிஸ்டன்ட் வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்களா. அப்ப யூவுமே பரவாயில்ல, இன்னைக்கு கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்திருக்கேன், தான்சி சிட்டி திரும்பவும் போர்க்களமா மாறுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவனும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். சோ இப்ப ஹீரோ கிட்ட ஆன் போயிட்டு நம்மளும் இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இல்ல என்னால வர முடியாது, கியூவை பாருங்க அவன் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கான், இப்படியே இவனை விட்டோம் அப்படின்னா தான்சி சிட்டியை அவன் அழிச்சிருவான், அதனால தயவு செஞ்சு வெளியில போயிட்டு யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்னு. ஆனா யாருமே போறதுக்கு ரெடியா இல்ல, எல்லா
எல்லாருமே கியூவை சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? கியூவுமே அவனோட முழு அக்ரெசிவ்னஸ் காட்ட ஆரம்பிக்கிறான். வாள் எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறான். அந்த நேரத்துல ஜூனோட வாய்ஸ் கேக்குது, கியூ நீங்க தான் இருக்கிறியா அப்படின்னு. ஆனு இது ஜூனோட வாய்ஸ், அவங்க மிரர் சவுண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கியூவுக்கு அழுகழுகியா வருது. அவனோட கண்ணெல்லாம் கலங்குது. அவனோட அக்ரெசிவ்னஸ் மொத்தமா காலி ஆயிடுச்சு. கியூ அழுதுகிட்டே ஆமா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கு ஜூனும் ரொம்ப நல்லது, ஆனா என்ன நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு. கியூவுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அதனால ஜூனை தேடி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மொத்த எனர்ஜியுமே காலியானதுனால மயக்கம் போட்டு விழ போயிடுறாங்க. எல்லாருமே தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் மார்க்யூஸ் கிட்ட ஜெனரல் ஓடி போறாங்களா? மார்க்யூஸும் இப்ப என்ன நிலைமை அப்படின்னு கேக்குறதுக்கு ஜெனரல் சொல்றாங்க, ஜூன் அவங்களோட பேலஸ்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. அவங்கள காவல் காத்துட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரையுமே யாரோ ஒரு ஆள் அடிச்சு போட்டிருக்காங்க. எங்களுக்கு என்னமோ கியூ தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் படை வீரர்கள் தேவை, நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு. அதுக்கு மார்க்யூஸும் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா தான்சி சிட்டியோட அமைதி மட்டும் கெட்டு போயிடக்கூடாது, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படி ஜெனரலுக்கு தேவையான ஆட்களை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்காங்களா? உள்ள இருந்து டாங்ஸி வெளியில வரான். அவன் கிட்ட ஹீரோயினும் ஹீரோ இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறதுக்கு டாங்ஸி தலையை மட்டும் ஆட்டுறாங்களா? ஹீரோயினும் சரி ஓகே கேட்ல செக்யூரிட்டியை ஜாஸ்தி பண்ண, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜயச்சுங்கும் பிரெத்வல் ஸ்வாட் மாஸ்டரும் சேர்ந்து நின்னுட்டு இருக்கும் போது ஜயச்சுங்கும் அப்பாடா நல்ல வேளை என்னோட அப்பா இறந்து போகல, அது ரூமர்ஸ் மட்டும் தானு. பிரெத்வல் ஸ்வாட் மாஸ்டரும் ஆனா தான்சி சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உன் அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல நம்பிட்டு இருக்காங்க, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயச்சுங்கும் இல்ல தான்சி சிட்டி அமைதியா இருக்கணும் அப்படின்னா அரசு செத்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வெளியில பரவுறது ஸ்டாப் ஆகணும், நான் ஏதாவது பண்ண போறேன்னு. பிரெத்வல் ஸ்வாட் மாஸ்டரும் நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இரு, நீ வெளியில போன அப்படின்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்றாங்க. அதுக்கு ஜயச்சுங்கும் இத்தனை வருஷமா நான் அதை தானே பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கண்ணு தெரியல அப்படின்ற ஒரே ரீசனை வச்சு நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்து யாருக்கெல்லாம் ஹெல்த் தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப என்னால கண்ணால பார்க்க முடியுது, அதனால யாருக்கு ஹெல்த் தேவைப்படுதோ அதை நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அரசவையோ எம்பரர் பொசிஷனோ தேவை கிடையாது, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்றாங்களா? பிரெத்வல் ஸ்வாட் மாஸ்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்றாங்க. ஜயச்சுங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் யூ டார்க் ரோ கிட்ட கேக்குறாங்க, இன்னும் என் அப்பா செத்து போகலையான்னு. அதுக்கு டார்க் ரோவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டுக்கு மேல அவரு தாக்கு பிடிக்க மாட்டாரு, அவருக்கு வச்சிருக்க விஷம் அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு. அப்ப யூ தான் அவங்க சொந்த அப்பாவுக்கே விஷம் வச்சதா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப யூ சிரிச்சுட்டே சொல்றான், பரவாயில்ல என் அப்பா இன்னைக்கு அப்புறமா உயிரோடு இருக்க மாட்டாரு, அதே மாதிரி இனி ஒரு ஆளும் இன்னைக்கு அப்புறமா உயிரோடு இருக்க கூடாது, அவன் நான் இன்னைக்கு கொலை பண்ணியே ஆவேன் அப்படின்னு ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஆன்ஷி கூறிட்டு போறான். இந்த பக்கம் ஜூனும் கியூவும் மீட் பண்ணியாச்சு. கியூவோட உடம்புல நிறைய எனர்ஜி இப்ப வீக்கா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஜூன் சரி பண்றாங்க. கியூ ஐ எம் சோ சாரி ஜூன், நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு. அதுக்கு ஜூனும் அதெல்லாம் நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன், நீ சீரியஸா எடுத்துக்காத, உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு. அதுக்கு கியூ சொல்றாங்க எனக்கு இப்ப பரவாயில்ல, நான் இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷங்களா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் இவ்ளோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன், ஆனா என்ன ரொம்ப லேட்டா வந்துட்டேன், கடைசியா என்னால உனக்கு ஃப்ரீடமா கொடுக்க முடியும், உன்னை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போவேன்னு. அதுக்கு ஜோனும் என்ன எங்க கூட்டிட்டு போக போறேன்னு கேக்குறதுக்கு கியூவும் உனக்கு எங்க போகணும்னு ஆசை இருக்கோ சொல்லு, எங்க வேணாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஜோனும் எனக்கே தெரியல எனக்கு எங்க போகணும் அப்படின்னு. உண்மையை சொல்ல போனா இந்த 4 செவத்துக்குள்ளாடி இத்தனை வருஷமா அடைச்சு கடந்ததுனால வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதே எனக்கு மறந்துருச்சு. சோ எனக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியலன்னு சொல்லிடுறாங்களா கியூவும். ஆனா அது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்ட, உன்னை எங்க வேணாலும் நான் கூட்டி போறதுக்கு ரெடியா இருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த பேலஸ்ல இருந்து வெளியில போவோம், மத்த எல்லாத்தையுமே அப்புறமா பாத்துக்கலான்னு. அதுக்கு ஜூனும் சரி ஆனா என் கூட யூவையும் ஆன்ஷியையும் கூட்டிட்டு போலாம், நான் தனியா இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க. கியூ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பிளானிங்க போட ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ ஆச்சும் ஜூன் வந்துட்டு ஆன்ஷியையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்களே, அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ படுத்து கிடந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இந்த மாதிரி படுத்து கிடக்காத, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நீ ஒரு தடவை படுத்து கிடந்தல்ல ஸ்வாட் டாம் சிட்டில வச்சு, அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றது உனக்கு தெரியுமா? நான் ஜய சிட்டில இருந்து வெளியில வரும்போது எனக்கு நானே பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஒன்னே ஒண்ணுதான், உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீ தான் எங்க எல்லாரும் முன்னாடி நின்று ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுட்டே ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு ஒன்னு பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது, நீ ரொம்ப கோவக்கார அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம எதுக்காக டாங்லியான் ஒன்னு ஜய சிட்டியை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவமா வந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலை டாங்லியான் ஒன்னு ஜய சிட்டியை கூட்டிட்டு வந்தான், அதுக்காக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அது மட்டும் இல்லாம ஊஜிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அவன் மட்டும் உன்னோட ஹோட்டலுக்கு வந்து உனக்கு காசு தர வேண்டியது இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னா நீ ஜய சிட்டிக்கு வெளியிலே வந்திருக்க
இருக்க மாட்டேன்ல, அதுக்கு நான் ஊஜிக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா ஆல்ரெடி என்னோட ஒரு ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன், மறுபடியும் இனி ஒரு ஆளை இழக்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் தெம்பு கிடையாது. அதனால ப்ளீஸ் இப்படியே படுத்துட்டு இருக்காத, தயவு செஞ்சு எழும்பு ஹீரோ, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு இது கேக்குதா இல்லையாலாம் எனக்கு தெரியல, ஆனா கேட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் எழும்பு எழும்பு அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியில ஊஜியும் ரூபியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஊஜி சொல்றாங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் என்னோட லேக் கிளாரை விட்டு வெளியில வந்து என்னோட மாஸ்டருக்கு சொல்லாம தான் நான் வெளியில வந்தேன். எதுக்காகனா நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல எனக்குன்னு ஒரு நேம உருவாக்கணும், இந்த உலகத்துல ஜஸ்டிஸ்க்காக நான் போராடணும் அப்படின்ற மாதிரி. ஆனா நான் வெளியில வந்து அப்பவே ஆன்ஷி, ஹீரோ, ஹீரோயின், டாங்லியான் எல்லாரையுமே பார்த்தேன். இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கே நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துவேன் அப்படின்னு. ஆனா பாரு, டாங்லியான் இறந்து போயிட்டான். ஹீரோ ஒவ்வொரு தடவையுமே அடிபட்டு அடிபட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நானா இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கே என் மேல ரொம்ப கோவமா இருக்குன்னு. ரூபியும், நீங்க சும்மா ஒண்ணு உட்கார்ந்துட்டு இல்ல, இப்படி நீ உட்கார்ந்துட்டு இருக்கே, இதுவே ஒரு வகையான ப்ரொடெக்ஷன் தான். நீங்க காவலுக்கு இருக்க அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்துல தான் ஹீரோ அங்க அன்கான்சியஸா படுத்து கிடக்குறான். அதனால ஹீரோவனை நம்புறான். நீ அதை மறந்துடாத, நீ ஒன்னும் யூஸ்லெஸ் கிடையாது. இப்போ அந்த மாதிரி தான் நினைக்கிறியான்னு கேட்க ஊஜி இல்லன்னு சொல்லிட்டாங்க. உடனே ரூபி அவங்களோட கையை காமிச்சு, பாரு என்னோட கையுமே நடுங்கிக்கிட்டு தான் இருக்கு, நானும் பயந்து போயிருக்கேன், ஆனா நீ என் கூட இருக்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கையிலே தான் நான் இருந்துட்டு இருக்கேன். சோ நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கன்னு ஊஜியும் ரூபியோட கையை பிடிச்சிட்டு, வா கடைசி வரைக்கும் நம்ம போராடலாம் அப்படின்னு ஹெவியா எழுந்திருச்சு நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப ஜிசு வந்துட்டு, ஹீரோயின் நீயுமே சண்டை போட்டதுல ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு. அதுக்கு ஹீரோயினும், இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் இவன் கூட இருக்கேன்னு சொல்றாங்களா. ஜிசுவும், தயவு செஞ்சு இங்க இருந்து போ, நான் இப்போ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அழுதுகிட்டே வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் வெளியில ஊஜி ரூபி கிட்ட, எனக்கு திடீர்னு ஏதோ ரொம்ப லோன்லியா எதையோ ஒண்ணு இழந்த மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ எப்பவுமே என் கூட இருந்து என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பானா, அதுக்கே நான் பழகி போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஹீரோ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு. ரூபியும், உனக்கு போர் அடிக்கிறதுக்கு ரீசன் ஹீரோ கூட இல்ல அப்படின்றதுனால கிடையாது, அவன் உனக்கு ஒரு விதமான செக்யூரிட்டியா கொடுத்திருக்கான். இப்ப அவன் அன்கான்சியஸா இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்களா. ஊஜியும், ஆமாமா ஹீரோ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியில வராங்க. ஊஜி, யாராச்சும் உள்ள வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையுமே அப்படி சப்பு 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 சப்புன்னு ஸ்பின் எடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊஜியோ, ஆமா நீ எதுக்காக அழுத மாதிரி இருக்க, உன் கண்ணியா இப்படி ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், ஊஜி ஹீரோக்கு எதுவும் ஆகாதுல்ல, ஹீரோ சரியாகிருவான் தானே, அவன் திரும்பவும் வந்துருவான் தானே அப்படின்னு ஃபீல் பண்ணி கேக்குறாங்களா. எப்பவுமே ஹீரோயின் ஊஜி கிட்ட தான் ஹீரோவை பத்தி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா ஊஜியை ஹீரோயின் ரொம்ப நம்புறாங்க. ஊஜியும் கண்டிப்பா ஹீரோ சரியாயிடுவான், உடனே திரும்ப வருவான் பாரு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட வீட்டு கதவு உடஞ்சு தெரிக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா யூ ஆன்ஷி கூடயும் அவங்களோட அசிஸ்டன்ட் கூடயும் உள்ள வராங்க. உடனே ஹீரோயின், ஊஜி, ரூபி 3 பேருமே சண்டை போடுறதுக்காக போய் நிக்கிறாங்க. யூ சொல்றான், என்னோட அங்கிள் கியூ கூட சண்டை போட்டதுனால ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் அவனை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன்னு. ஹீரோயினும், அவன் நல்லா தான் இருக்கான், அதனால நீ கிளம்பு அப்படின்றாங்க. யூ, ஆனா நான் ஆல்ரெடி வந்துட்டேனே அவனை பாக்குறதுக்காக, சோ என்ன உள்ள விடுங்க, கெஸ்ட்டை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஆன்ஷி அட்டாக் பண்றதுக்காக அனுப்புறாங்களா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போய் ஆன்ஷி அட்டாக் பண்றாங்க. ஓஜி பின்னாடியே போயிட்டு அட்டாக் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. அப்போ யூ சொல்றா, நீங்க எல்லாருமே தோத்து போயிட்டீங்க அப்படின்றத ஒத்துக்கோங்க, ஆல்ரெடி என்னோட அங்கிள் கூட நீங்க சண்டை போட்டதுல ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இப்ப ஆன்ஷி கூட சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு சாவு நிச்சயம், அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒதுங்கி நிக்கிறீங்களா, என்ன ஹீரோவை பாக்குறதுக்கு அலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்களா. ஆனா ஹீரோயினும் ஊஜியும் பின்னாடி போற மாதிரியே தெரியல. சோ ஆன்ஷி 2 பேரோட கழுத்தை பிடிச்சிட்டு நிக்கிறான். ஊஜியும் ஹீரோயினும் மூச்சு விடுறதுக்கே திணறி போய் நின்னுட்டு இருக்காங்க. யோவும் ஒரு அம்பை எடுத்துட்டு, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, உங்களை ஏன் கையாலே சாகடிக்க போறேன் அப்படின்னு அம்பை எடுத்துட்டு எய்யறதுக்கு நிக்கிறானா. அது ரூபி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அவங்க நடுவுல வந்து அந்த அம்பு கூட சண்டை போடுறாங்க. அப்ப ரூபியையுமே இன்னும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றதுக்காக யூ ட்ரை பண்றானா. அப்போ நம்ம ஹீரோ வாள் எடுத்துட்டு வந்து அந்த அம்பை ஒன்னும் இல்லாம பண்ணி ஆன்ஷியுமே தள்ளி போக வச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு அடிபட்டு இருந்துச்சுல ஹீரோ அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஜிசு எனக்கு அவளோட இன்னர் எனர்ஜியை கொடுத்தா, இப்ப அவ அன்கான்சியஸா உள்ள படுத்துட்டு இருக்கா, சோ அவளால எனக்கு திரும்பவும் சண்டை போடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு.
இருக்கான்னு. ஊஜியும் ஹீரோ உன்னால இப்ப சண்டை போட முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஊஜிய பார்த்து உனக்கும் அடிபட்டிருக்கு, உனக்கும் ரெஸ்ட் தேவை, அதனால கொஞ்சம் ஒதுங்கி இரு, நான் இதை பாத்துக்கிறேன்னு. அதுக்கு ஊஜியும் அப்படியெல்லாம் என்னால ஒதுங்கி இருக்க முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்ஷியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஆன்ஷியை பாக்குறாங்க. இப்ப ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு யூ பக்கத்துல போறாங்க. நீ என்ன பாக்குறதுக்காக தானே வந்திருக்கேன்னு சொன்ன, இப்ப நான் முன்னாடி வந்து நின்னுட்டேன், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறதுக்கு யூ சிரிச்சுட்டே பரவாயில்லையே, எப்பவுமே நீ எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுப்ப, இன்னைக்கும் அதுக்கு நீ குறை வைக்கவே இல்ல, நீ எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கன்னு கிண்டல் பண்றாங்களா. ஹீரோவும் யூ இந்த தடவை நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு, யூவும் நீ உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இதை விட ஜாஸ்தியா நான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ அந்த அளவு என்ன வெறுக்கிறியான்னு கேக்குறதுக்கு யூவும் சின்ன வயசுல இருந்தே நான் எப்பவுமே செகண்ட் தான் வந்திருக்கேன், நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலுமே உன்னை என்னால பீட் பண்ண முடிஞ்சதே கிடையாது, நீ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருப்ப, நீ தான் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண, உன்னோட 17வது வயசுலயே நீ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல மாஸ்டரிங் பண்ணிட்ட, அதுக்கப்புறமா என்ன இந்த உலகத்திலே நீ ரொம்ப ஃபேமஸா மாறிட்ட. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நீ எனக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் என்னால மேல வர முடியாது அப்படின்னு. அன்னைக்கு டிசைட் பண்ணி உன்னை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நீயாவே டான்சி சிட்டியை விட்டு வெளியில போயிட்ட, அதுக்கப்புறமா தான் என்ன எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எனக்கு தேவையான மரியாதை எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறமா நீ திரும்ப வந்த பாத்தியா, அப்பதான் எனக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. வந்ததும் சும்மா இருந்தியா, கேம்லிங் ஹவுஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தின, எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி அங்க வர வச்ச, அப்பா கூட அங்க வந்தாங்க, அதுக்கப்புறமா லாங்கியாவோட படைகள் எல்லாத்தையுமே நீ ஒரே ஆளா தடுத்து நிறுத்தின. இப்போ என்னோட அங்கிள் கியூ கூட சண்டை போடும்போது ரொம்ப ஈஸியா இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான சியான்சா வாழ உனக்கு சொந்தமா மாத்திக்கிட்ட, இந்த மாதிரி எப்பவுமே நீ ஒரு எம்பரா இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸ்லயுமே அதை நீ யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. இவ்வளவு நீ பண்ணிட்டு நான் ஓவரா பண்றேன் நான் சொல்றேன்னு கேக்குறதுக்கு ரூபிக்கு கோவம் வந்துருச்சு. லூஸ் மாதிரி பேசாதடா, உன்னை விட ஒரு ஆள் பெட்டரா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள கொலை பண்றதுக்கு நீ ரெடி ஆயிடுவியா அப்படின்னு கேட்க யூ சிரிச்சுட்டே நான் உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது, அவன் பெரிய ஆள் அப்படின்றதுக்காக அவன் பின்னாடி அவனோட வாலை பிடிச்சிட்டெல்லாம் என்னால தொங்கிட்டு போக முடியாது, நான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பிறந்ததை ஆட்சி செய்யறதுக்காக தானே. ஹீரோ சிரிச்சுட்டு பாக்குறாங்களா, யூ என்ன ஏன்டா அப்படி பாக்குற அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பேசினதே கிடையாது, இன்னைக்கு தான் நீ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா தெரிய வராரு. யோவும் அப்படி என்ன டிஃப்ரெண்டா நீ பார்த்துட்ட அப்படின்னு கேட்க ஹீரோவும் இவ்வளவு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ உன்னோட வாய்ஸ் வசதி கூட பேச மாட்ட, எப்பவுமே காமா தான் எல்லா விஷயத்தையுமே டீல் பண்ணுவேன், ஆனா இன்னைக்கு உன் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே எல்லா வஞ்சகத்தையுமே வெளியில விடுற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு. யூ பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது, நான் கடைசியா எல்லாத்தையுமே முடிக்க போறேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கை நீட்டி நிக்கிறாங்களா. ஹீரோவும் யாரு என்னோட ஃப்ரெண்டை வச்சா எல்லாத்தையும் முடிக்க போறேன்னு கேக்குறதுக்கு யூவும் ஆமா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இனியொரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்றதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல, ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். சோ இன்னைக்கு ஆன்ஷி தான் உன்னை கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஓஜிக்கு கோவம் வந்துருச்சு. சோ ஓஜி யூ அட்டாக் பண்றதுக்காக போறான், ஆனா ஆன்ஷி நடுவுல புகுந்து அட்டாக்க சமாளிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆன்ஷியும் ஊஜியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஆன்ஷி உன்னால ரொம்ப ஈஸியா அடுத்த ஆளோட மனசை ரீட் பண்ண முடியும் அப்படின்னா உனக்கு ட்ரக் வைக்கிறதுக்காக வந்திருக்கவன உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்திருக்காதா? கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருந்தா அப்படின்னா உன்னை யாராலையுமே தடுத்து நிறுத்தி இருந்திருக்க முடியாது. ஆனா அதையும் மீறி நீ சாகணும் அப்படின்றதுக்காகவே ஓ மேல ட்ரக் யூஸ் பண்ண நீ விட்டுருக்க அப்படின்னா உன்னை யாரால வெளியில கொண்டு வர முடியும்? நீ யார நம்புற? யாரால உன்னை இதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, எப்பவுமே ஆன்ஷி ஹீரோவையும் ஊஜியையும் தான் ரொம்ப நம்பி இருந்தாங்க இந்த உலகத்துல. அதனால ஹீரோக்கும் ஊஜிக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்து கொடுத்தாங்க. சோ அதை ரியலைஸ் பண்ணோடனே ஹீரோவும் என்னாலையும் ஊஜியாலையும் தான் முடியும், எங்க 2 பேரையும் தான் அவன் நம்புறான் அப்படின்னு ஊஜியை கூப்பிட்டு ஊஜி ஃபர்மிடபிள் ட்விஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே ஊஜியும் அவன் கையில வச்சிருந்த வாளை கீழே போட்டுட்டு அவனோட கையை யூஸ் பண்ணி ஃபர்மிடபிள் ட்விஸ்ட் டெக்னிக்கை வச்சு ஆன்ஷியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ தான் எனக்கு இந்த டெக்னிக்கே சொல்லி கொடுத்தது, இப்ப நான் அதுல எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு உனக்கு நான் காமிக்க போறேன் அப்படின்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அப்பதான் ஊஜிக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது, இவங்க ஃபர்மிடபிள் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆன்ஷியோட ஈவில்னஸ் இருக்கும்ல, அவனோட டீமன் அது அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அதனால ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோ இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுது, அவனோட அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு. ஹீரோவும் அப்படின்னா என்னோட கெஸ் கரெக்ட் தான், அவன் நமக்கு இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததே ஈவில கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம யார் மேலயாச்சும் ஒரு ஆள் ட்ரக்கை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுல இருந்து கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள வெளியில வர
வைக்க முடியும் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. சோ உன்னால முடிஞ்ச எஃபர்ட்டை போடு ஊஜி அப்படின்னு சொல்றாங்க. ஊஜியும் ஆன்ஷி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆன்ஷி வெளியில வா, ஆன்ஷி அப்படின்னு கூப்பிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப ஆன்ஷி ஒரு குத்து ஊஜி பறந்து கீழே விழுறாங்க. இப்ப ஹீரோ போயிட்டு ஆன்ஷி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ஷி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஆன்ஷி என்னோட கண்ணை பாரு, உன்னோட ஹார்ட்டை பாரு, என்னோட கண்ணு வழியா உன்னோட ஹார்ட்டை பாரு, ப்ளீஸ் ஆன்ஷி வெளியில வா, என்னோட கண்ணை பாரு அப்படின்னு அவங்களோட அபைசல் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. சோ ஹீரோவோட கண்ணை பார்த்த உடனே ஆன்ஷிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஹீரோ ஊஜி எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால ஆன்ஷி கொஞ்சம் அமைதி ஆகுறாங்களா. ஹீரோ அந்த டைமை யூஸ் பண்ணி மெடிசனை ஆன்ஷிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா யூ அவனோட ஸ்வாடை வச்சு அந்த மெடிசனை கீழே தள்ளி விட்டுடுறான். இதை பார்த்துட்டு ஊஜிக்கு பயம் வந்துருச்சு. அதனால அவனோட பிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மெடிசனை ஆன்ஷியோட மூக்கு வழியா அவனோட உடம்புக்குள்ள போக வச்சுட்டாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு நிம்மதியா ஆகுது. நல்ல வேலை பண்ண ஊஜி அப்படின்னு சொல்ல ஊஜியும் எப்பவுமே நான் ஸ்மார்ட் தான், அது உனக்கு தான் தெரியல அப்படின்னு அந்த நேரத்திலயும் பெருமையா பேசுறாங்களா. ஹீரோவுக்கு ஐயோ இவன் அடங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இத சொல்லி முடிச்ச உடனே ஊஜிக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அவன் கீழே விழுற மாதிரி போயிடுறான். உடனே ரூபி போயிட்டு தாங்கி பிடிச்சிட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு யூ கிட்ட சொல்றதுக்கு யூவும் நான் தோத்து போயிட்டேனா, என்னோட கடைசி வெப்பனை நான் இன்னும் யூஸ் பண்ணவே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜூன் கியூ கூட அங்க வராங்க. அத பாக்குற ஊஜியும் ஹீரோ இப்பவே எனக்கு உன்னை ஹக் பண்ணி அழடும் போல இருக்கு. ஹீரோ எதுக்காக நம்மள மட்டும் இந்த உலகம் இப்படி சோதிக்குது? ஒரு ஆள் கூட சண்டை போட அடுத்த ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலுமே கடைசியா நம்ம தான் ஒன்லி தோத்து போறோம், செத்து போறோம், அப்படி இல்லைன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை இழந்து போறோம். அவனுங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, திரும்ப வந்துட்டு இருக்கானுங்கன்னு ஹீரோ பைத்திய மாதிரி பேசாதடா இந்த நேரத்துல அப்படின்றாங்களா. ஊஜியும் இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது, உனக்கு வேணா நீ சண்டை போட்டுக்கோ அப்படின்னு கோச்சுக்கிறாங்க. இப்ப கியூ ஹீரோவை பார்த்துட்டு அப்படின்னா திரும்பவும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டிய டைம் வந்துருச்சு போல அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் இதுக்கு முன்னாடி நான் உங்க கூட சண்டை போடும் போது என்கிட்ட எனர்ஜி நிறைய இருந்துச்சு, இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் தோத்து தான் போவேன் அப்படின்னு ஃபர்ஸ்டே ஒத்துக்கிறாங்க. அப்ப ஆன்ஷி வந்துட்டு நானும் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்றதே மறந்துட்ட போல அப்படின்னு ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்களா. ஜூனுக்கு ஆன்ஷியை பார்த்த உடனே மனசுல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆன்ஷியும் பெருமூச்சு விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயே நான் வர வேண்டியதா இருக்கு, ஒருவேளை கடவுள் என்ன இதுக்காக தான் படைச்சாங்களோ, இதுதான் என்னோட விதியோ, கஷ்டப்படுறவங்க பிரச்சனையில இருக்கும் போது நான் போயிட்டு அவங்களை காப்பாத்தணும், நான் ஒரு சேவியரோ அப்படின்னு அவங்கள பத்தியே அவங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் வெக்கம் கெட்டவன் அப்படின்னு திட்டுறாங்க. ஆன்ஷியும் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன காப்பாத்தி இருக்கீங்க, உங்களோட அபைசல் டெக்னிக் மேஜிக்கல் பிஸ்ட் டெக்னிக் ரெண்டுமே செம்ம சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு பெருமையா பேசுறாங்களா. ஊஜி அங்க இருந்து அது ஒண்ணு மேஜிக்கல் ஃப்ரீடம் டெக்னிக் கிடையாது, அது ஃபர்மிடபிள் பிஸ்ட் டெக்னிக்னு. ஆன்ஷியும் அந்த நேம நான் தான் வச்சேன், நானே மறந்துட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு அப்படின்றாங்களா. அப்ப ஜூனும் ஆன்ஷியை பார்த்து ஆன்ஷி நீ எங்க இருக்க அப்படின்னா யூ அப்படின்னு யூவை திரும்பி பார்த்து நீ என்னடா பண்ண அப்படின்னு கேக்குறதுக்குள்ளாடியே யூவும் அம்மா ஒரு தடவை நீங்க என்ன விட்டு போயிட்டீங்க, ஆனா திரும்ப எனக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இப்ப திரும்பவும் என்ன விட்டுட்டு அவன் கூட போறதுக்காக தானே நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவன் தானே முக்கியம், உங்களுக்கு இனி ஒரு பையன் தானே முக்கியம், நான் உங்களுக்கு முக்கியமே கிடையாதுன்னு உடனே ஜூனுக்கு கோவம் வந்துருச்சு. வாய மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு கியூ நீங்க இவனை உடனே டான்சி சிட்டில இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு யுவ கூட்டிட்டு போறதுக்காக சொல்றாங்க. ஹீரோவும் யாரும் இங்க இருந்து அவனை வெளியில கூட்டிட்டு போக முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணும் சின்ன விஷயம் நடந்துட்டு இருக்கல, இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, யூ என்ன கொலை பண்றதுக்காக இங்க வந்தானா இல்லனா எம்பரர் பொசிஷன் அவனுக்கு வேணும் அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வந்தானா அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்ட கொலை பண்ணிருக்கான், டான்சி சிட்டிக்குள்ளாடி நஞ்சு சிட்டில உள்ளவங்கள வர வச்சிருக்கான், யாராலையும் இன்னைக்கு அவனை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஜூனு அப்படின்னா நீ இன்னைக்கு யூவை கொலை பண்ண போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு கியூவும் யாராலையும் அவனை கொலை பண்ண முடியாது அப்படின்னு அவங்களோட ஸ்வாடை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஊஜி ஹீரோயின் எல்லாரும் மறுபடியும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இதை பார்த்துட்டு இருக்க யூக்கு சிரிப்பு தாங்க முடியல, எவ்வளவு டச்சிங்கா இருக்கு பாருங்க. கடைசியா எல்லாரும் என்னதான் சூஸ் பண்றாங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பா இருக்கு. அம்மா நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன் டான்சி சிட்டியை விட்டு எனக்கு வெளியில போகணும் அப்படின்னு, நான்லாம் டான்சி சிட்டியை விட்டு வெளியில வர மாட்டேன். அப்புறம் நீ ஹீரோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ஜெயிச்சுட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இன்னும் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்றாங்களா. ஜூனுக்கு மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுற மாதிரி போறாங்க. கியூ தாங்கி பிடிக்கிறாங்க. அப்ப யூ மறுபடியும் ஆன்ஷியை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவனோட கையில இருக்கக்கூடிய பெல்ல அடிக்க ட்ரை பண்றானா. ஆன்ஷி அதை கவனிச்சிட்டாங்க. அதனால அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூ கையில இருந்த பெல்ல பிடுங்கிட்டு சோ இததான் யூஸ் பண்ணி நீ என்னையும் கியூவையும் அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியான்னு இதை கேட்டோடனே ரூபியோ அப்படின்னா அவன் தன்னோட சொந்த அம்மாவையே ட்ரக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஜூனுக்கு தன்னோட சொந்த பையனை இப்படி பண்றானே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அதனால யூ
அப்படின்னு கூப்பிடுறாங்க. கியூவும் முட்டாள், என்னடா பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி யூ அட்டாக் பண்றாங்களா. ஜூனுக்கு பயம் வந்துருச்சு. அதனால யூ நீங்க எதுவும் அவனை பண்ணக்கூடாது அப்படின்னு கியூவை தடுத்து நிறுத்துறாங்க. உடனே யூ ஆன்ஷியை பார்த்து நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷியும் அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல அப்பவே எனக்கு நீ அவங்களுக்கு ட்ரக் வச்சிருக்க, அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன நினைச்ச அம்மா மேல இருக்கக்கூடிய ட்ரக் என்னால வேற டெக்னிக் வச்சு ரிமூவ் பண்ண முடியாதுன்னா என்னால ரிமூவ் பண்ண முடியும். அதையும் மீறி என்னோட உடம்புலயே அந்த ட்ரக் வர மாதிரி பண்ணிட்டு உன்னோட டிராப்புக்குள்ளேயே நான் சிக்கின மாதிரி இருந்தேனே, அதெல்லாம் எதுக்காக நீ நினைச்ச? எனக்கு மைண்ட் கண்ட்ரோலிங்க பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. சோ அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நானே ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னோட ட்ரக் என்னோட உடம்புல போகும்போது அமைதியா இருந்துட்டு இருந்தேன். சோ இப்போ எனக்கு நீ எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ற அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு பெல்ல அப்படியே சுக்கு நூறா உடைச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஜூன் முன்னாடி போயிட்டு ஆன்ஷியோட டெக்னிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஜூனோட உடம்புல இருந்த அத்தனை ட்ரக்கையுமே இல்லாம பண்ணிட்டாங்க. சோ இப்ப ஜூனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அம்மா நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஜூனும் ஆன்ஷி அப்படின்னு பாசமா கூப்பிடுறாங்க. ஆன்ஷி சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த யூக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. அவன் கைய தட்டிட்டே பரவாயில்லையே எவ்வளவு டச்சிங்கான ரீயூனியன், அம்மாவும் பையனும் கடைசியா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா. அம்மா நீங்க என்ன விட அவனை தானே ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவன் கூட போகணும் அப்படின்னா இப்பவே அவன் கூட கிளம்பி போயிடுங்க, இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுங்க, திரும்ப தான்சி சிட்டி பக்கம் கூட தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு கோவமா ஜூனியும் ஆன்ஷியும் அங்க இருந்து கிளம்ப சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க கியூ பொறுமை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. முட்டாள், நீ மட்டும் இல்ல அப்படின்னா அவ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கவே மாட்டா, ஆனா நீ அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்களா. உடனே ஜூனும் போதும் கியூ இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. கியூ ஜூனை திரும்பி பார்த்து அவன் உனக்கு ட்ரக் வச்சிருக்கான், அதுக்கப்புறமாவும் நீ ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்களா. யூவோ காட்ஃபாதர், நீங்க என் அம்மா மேல ரொம்பவே லவ் வச்சிருந்தீங்க, அதனால நீங்க கோவப்படுறதுக்கான ரீசன் எனக்கு புரியுது அப்படின்னா அப்ப கியூ கிண்டல் பண்றானா. கியூவுக்கு கோவம் வந்துருச்சு. நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, உண்மை என்னன்னு தெரிய வரும்போது நீ எந்த அளவு தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்றது உனக்கே புரியும்டா. உனக்கு இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஜூனும் ஈடிங் ஷியூ சேர்ந்து இந்த தான்சி சிட்டியை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கூசு சிட்டில அவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா யாரோ ஒரு ஆள் ஜூனை ட்ரிக் பண்ணி மறுபடியும் தான்சி சிட்டிக்குள்ள வர வச்சுட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா அவங்க இருந்துட்டு இருந்தா ஈடிங் ஷி கூட, அத்தனை சந்தோஷத்தையுமே அங்கே விட்டுட்டு திரும்ப தான்சி சிட்டிக்குள்ளாடி ஒரு சிறை கைதியா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு இங்க வந்திருந்தா அப்படின்னா அது யாருக்காக இருக்கும் நீ நினைக்கிற? உனக்காக தான் எரும மாடே, உனக்காக தான். உனக்கு கேக்குதா? உனக்காக தான் அவ திரும்ப இங்க வந்தான்னு. யூவும் எனக்காகவா அப்படின்னு கேட்க கியூவும் ஆமா உனக்காக தான், உன்னோட உடம்பு சரியில்லை, நீ சீக்கிரமாவே சாக போற அப்படின்னு ஜூனுக்கு யாரோ பொய்யான தகவலை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவ உன்னை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்துல இங்க வந்தா அவளால திரும்பி போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் இங்க வந்தா. இதனாலதான் ஈடிங் ஷிக்கு ரொம்ப கோவம் வந்து அவன் டீமன் கிளானுக்கே ஹெட்டா மாறினா. ஈடிங் ஷியோட லைஃபே அழிஞ்சு போச்சு. நான் ஜூனை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவ உன்னை பத்தி கவலைப்பட்டா. அது மட்டும் இல்லாம ரூஜின் அவகிட்ட நீ மட்டும் தான்சி சிட்டிக்கு திரும்பி வரல அப்படின்னா ஆன்ஷியை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொன்னதுனால ரூஜினோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் தான்சி சிட்டிக்குள்ள வந்தா. அதுக்கப்புறமாவும் எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. ஒவ்வொரு தடவையும் நான் ஜூன் கிட்ட வந்துட்டு ஜூன் என் கூட வந்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூப்பிடும் போது அவ என் கூட வரமாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கு நான் ரீசன் கேட்கும் போது அவ என்ன தெரியுமா சொல்லுவா, யூவுக்கு இங்க இருக்கணும், யூவுக்கு கவர்மெண்ட்ல ஒரு பதவி வேணும் அப்படின்னு அவன் ரொம்பவே ஆசைப்படுறான். அதனால என்னால அவனை விட்டுட்டு வர முடியாது, அவனுக்காக நான் இங்க இருந்தாகணும் அப்படின்னு உனக்காக தாண்டா அவ இந்த சிறை கைதி மாதிரி இங்கே இருந்துட்டு இருந்தா. இவ்வளவு அவ உனக்காக பண்ணிட்டு இருக்கா, ஆனா நீ ரொம்ப ஈஸியா அவளுக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னா நீ சொல்லிட்டு இருக்கன்னு. இதை கேட்ட உடனே யூக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்ல நீங்க இதெல்லாம் சும்மா எஸ்கியூஸ்க்காக சொல்றீங்க, எஸ்கியூஸ்க்காக சொல்றீங்கன்னு. கியூவும் எஸ்கியூஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேனா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, யாருக்குமே உன்னை பிடிக்காது அப்படின்னா. ஆனா உனக்காக தான் எல்லாரும் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, உனக்காக தான் ஜூன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்தா. ஆனா நீ எல்லாரையுமே தூக்கி போடணும்னு நினைச்ச பாத்தியா, எனக்கு இதுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோ யூவை பார்த்து யூ எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு சின்ன பொறாமை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா என்னோட அம்மா என்ன பெத்து போட்டுட்டு இறந்து போயிட்டாங்க, ஆனா உனக்கு உன்னோட அம்மா இருந்தாங்க, அப்பா இருக்காங்க. ஆன்டி ஜூன் எப்பவுமே உன் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க. அந்த பாசத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? ஆனா அது எதையுமே நீ புரிஞ்சுக்கவே இல்லை.
உன்கிட்ட இருந்த விஷயங்களையே நீ பார்க்க தவறிட்டன்னு சொல்றாங்க. யூவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஜூன் உடனே கியூவை பார்த்து, கியூ உடனே யூ இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, அவன் இங்க இருந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. கியூவுக்கு கோவம் வருது. ஜூன், இன்னுமே இவன் மேல நீ பாசமா தான் இருக்கியா? இவன் உனக்கு விஷம் வைக்க ட்ரை பண்ணிருக்கான், அப்படியே நீ இவனை காப்பாத்த நினைக்கிறியான்னு கேட்க ஹீரோவும், ஆண்டி ஜூன், இங்க இருந்து யாராலையுமே யுவ காப்பாத்தி நீ கூட்டிட்டு போக முடியாது. அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும். அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். ஒருவேளை இன்னைக்கு அவனை என்னால கொலை பண்ண முடியல அப்படின்னா அவன் நான் ஜெயிலுக்குள்ளேயாவது அடைப்பேன். உங்களுக்காக அவனை நான் உயிரோடி விடுறேன். ஆனா அவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்களா? யூ சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு, அப்படின்னா இவ்வளவு நாளும் நான் நம்பிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பொய்யா? என்னோட லைஃப் முழுக்கவே ஒரு ஜோக் மாதிரி ஒரே நிமிஷத்துல எனக்கு மாறிடுச்சு. நான் நினைச்சது எல்லாமே தப்பா இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில குத்திட்டு அவனே செத்து போறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஜூன் ஓடி போய் யூ யூ அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆன்ஷிக்கும் அழுக வந்துருச்சு. அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவனோட கண்ணீரை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ யூ பக்கத்துல போயிட்டு, இப்ப கூட நீ தோத்து போனதை அக்செப்ட் பண்ண முடியாம இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்க தானே அப்படின்னு கேட்க, யூவும் என்னை யாருமே குறைச்சு பாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு மேல நான் உயிரோடி இருந்தேன் அப்படின்னா எல்லாருமே என்ன பாவமா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு அந்த பாவம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறான். ஜூன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஈடிங் ஷி இதே மாதிரி தான் தான் கண்ணு முன்னாடி இறந்து போனாங்க. இப்போ தன்னோட பையனும் தான் கண்ணு முன்னாடியே அவங்களை கொலை பண்ணிட்டு இறந்து போனதை பார்க்கும்போது ஜூனுக்கு மனசு தாங்கவே இல்லை. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்னோ வருதா. ஹீரோ அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை ஸ்னோ பெய்யும் போது அரசரை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருப்பாங்களா. அந்த நேரத்துல அரசரோட ரூமுக்கு வெளியில யூ முழங்கால் போட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவும் எதுக்காக யூ முழங்கால் போட்டு நின்னுட்டு இருக்கான்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஏன்னா யூ ஸ்கூல்ல சண்டை போட்டாங்களாம், அதனாலதான் அப்பா அவங்கள முழங்கால் போட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு. ஹீரோவும் அவன் அந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டானே, எப்பவுமே அவன் காமா தானே இருப்பான், அப்புறம் எதுக்காக அவன் சண்டை போட்டான், என்னால இதை நம்பவே முடியலன்னு. அசிஸ்டன்டும் ஆக்சுவலி இன்னைக்கு ரிப்போர்ட் கார்டு வந்திருக்கு, அதுல அவங்க ரெண்டாவதுல வந்திருக்காங்க, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, அதை வச்சு எல்லாருமே அவங்களோட ஸ்கூல்ல கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம யூவோட அம்மா ஜூன் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தியுமே எல்லா பசங்களும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனாலதான் யூ ரொம்ப கோவப்பட்டு அந்த பசங்களை அடிச்சிருக்காங்க. அவங்களோட அம்மாவை பத்தி தப்பா பேசினதுனாலதான் அந்த பசங்களை அடிச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ அப்படின்னா யூ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யூ பக்கத்துல போயிட்டு அவங்களுக்கு கோட்டை போட்டு கொடுத்திருப்பாங்க. அப்ப யூ ஹீரோ நிமிர்ந்து பார்த்து, நீதான் 6வது இளவரசனான்னு கேட்ட உடனே ஹீரோவும் ஆமான்னு சொல்லிருப்பாங்க. உடனே யூ கீழே கோட்டை கலத்தி போட்டுட்டு, நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னை பீட் பண்ணியே ஆகுவேன், உன்னை விட நான் பெஸ்டா வந்து காட்டுவேன் அப்படின்னு அப்பவே சொல்லி இருந்திருப்பாங்க. சோ ஹீரோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, யூ நல்லவனா தான் இருந்தான், ஆனா சிச்சுவேஷன்ஸ் தான் அவனை இந்த மாதிரி மாத்திருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயச்சுங்க கொலை பண்றதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள நிறைய பேர் போயிருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையுமே ஜெயச்சும் கொலை பண்ணிருப்பான். இனியொரு பக்கம் அரசர் கண்ணு முழிக்காம படுத்து கிடந்திருப்பாங்கல்ல, டிவைன் ஹீலர் கடைசியா அவங்களையும் கண்ணு முழிக்க வச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. இப்ப கடைசியா ஒரு நாள் ஆன்ஷி ஊருக்கு போறதுக்காக கிளம்பியாச்சு. எல்லார்கிட்டயுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஓஜியும் எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா நீ கிளம்பிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலாம்லான்னு. அதுக்கு ஆன்ஷி சிரிச்சுட்டே, அதான் தாசி சிட்டில எல்லாமே இப்ப சரியாயிடுச்சுல, யூவோட மேன்ஷனை சீஸ் பண்ணியாச்சு, அங்க இருந்தவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு, நைட் க்ரூவை சிறைப்பிடிச்சு அவ பண்ண தப்புக்காக அவளோட தலையை வெட்டி அவளை கொலை பண்ணியாச்சு, யூஜியை காப்பாத்தி அவளையும் சரி பண்ணி ஹான்சி டெம்பிளுக்கு அனுப்பி வச்சாச்சு. ஹான்சி டெம்பிள்ல இருந்து எனக்கு வந்த நியூஸ் படி மிங்சுவையுமே அவங்க சரி பண்ணிட்டாங்க. சோ மிங்சுவும் யூஜியும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ எனக்கு செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அதனால நான் டியான்பா சிட்டிக்கு திரும்பி போக நினைக்கிறேன். ஓஜியும் நீ டைரக்டா டியான்பா சிட்டிக்கா போக போறேன்னு கேட்க, ஆன்ஷியும் இல்ல இல்ல முதல்ல நான் அம்மாவை கூட்டிட்டு மூலாங் சிட்டிக்கு போக போறேன், அங்க கொஞ்ச நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணி அவங்கள காம் டவுன் பண்ணுவேன், ஏன்னா யூ இறந்த விஷயத்த அவங்களால இன்னுமே அக்செப்ட் பண்ண முடியல. சோ அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நான் தனியா டியான்பா சிட்டிக்கு போயிட்டு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையுமே செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் இங்க வருவேன், உங்களை பாக்குறதுக்காக வருவேன்னு. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காங்களா. இதை கவனிக்கிற ரூபியும், ஹீரோ நீ அவன் கூட தனியா பேசு, நாங்க அங்க தள்ளி நிக்கிறோம் அப்படின்னு எல்லாரையுமே கூட்டிட்டு தள்ளி போயிட்டாங்க. இப்ப ஹீரோ ஆன்ஷியோட பக்கத்துல வராங்களா. ஆன்ஷியோ நீ எதுக்காகடா இன்னைக்கு ரொம்ப சைலண்ட் ஆயிருக்கன்னு. அதுக்கு ஹீரோ கிண்டலா சொல்றாங்க, நீ எப்படி டியான்பா சிட்டிக்கு லீடர் ஆன அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னால அதை நம்பவே முடியலன்னு. ஆன்ஷியும் ஓ நான் எப்படி டியான்பா சிட்டிக்கு லீடரா இருக்கேன் அப்படின்றத உன்னால நம்ப முடியலையா, அதே மாதிரிதான் என்னாலையும் நீ எப்படி இந்த டான்சி சிட்டிக்கு லீடரா இருக்க போற, எப்படி
எப்படி ஒரு அரசரா இருக்க போற அப்படின்றத என்னால நம்பவே முடியலன்றாங்க. ஹீரோவும் ரொம்ப ஓவர் தான்டா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆன்ஷியும் எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நிஜமாவே உனக்கு அரசராகணும் அப்படின்னு ஆசை இருக்கான்னு ஹீரோவும் அதுக்கான பதில் எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆன்ஷியும் நான் வேணா உனக்கு ஒரு ஆன்சர் சொல்லவான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என்ன ஆன்சர்னு கேக்குறாங்களா. ஆன்ஷியும் வேற எதுவும் கிடையாது, என்னைக்கு உனக்கு முடிவெடுக்க கூடிய நாள் வருதோ அன்னைக்கு கதவெல்லாத்தையும் மூடிடு, அந்த சீட்ல போய் உட்கார்ந்து பாரு, அந்த நேரத்துல உன்னோட மனசுல ஏதாவது ஒண்ணு தோணும், அந்த டைம் உனக்கு தோணக்கூடிய எண்ணம் இருக்கே அதுதான் உண்மையான எண்ணம். உனக்கு ஒருவேளை அரசராகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அரசராயிடு, அரசராக வேண்டாம் எனக்கு ஃப்ரீடமா சுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டு வந்துரு. இது ரொம்ப சிம்பிள்னு ஹீரோ பரவாயில்லையே, இது கூட ரொம்ப லாஜிக்கலா தான் இருக்கு, நான் ட்ரை பண்றேன்றாங்க. ஆன்ஷியும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு ஆன்ஷி இப்ப கிளம்பி போறால, நம்ம எல்லாருமே சேர்ந்து திரும்பவும் மீட் பண்றதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்குமான்னு கேட்க ஹீரோ சிரிச்சுட்டே கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோ அவங்க அப்பா பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அப்ப அந்த அரசவையில பெரிய யுனக்கும் இருக்கானா, அவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்பா இவன் ஜெயில தானே இருக்கணும், இவன் இப்ப எதுக்காக இங்க இருக்கான், இவனை எதுக்காக நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க ரூஜின் சொல்றாங்க யூ இறந்து போயிட்டான், சோ இவனால இனி யார் கூடயுமே சேர்ந்துட்டு எந்த ஒரு தில்லு முள்ளுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நான் செத்து போனதுக்கு அப்புறமா இவன் என் கூட என்னோட கல்லறையில வந்து பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கப்புறமா இவனால எந்த பிரச்சனையுமே பண்ண முடியாது, அதனால கொஞ்ச நேரத்துக்கு நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் மட்டும் இவனை கொஞ்சம் சகிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் என்னால நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ரோஜினும் சிரிச்சுட்டே உன்னை எதுக்காக நான் கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னா எனக்கு டிவைன் ஹீலர் ரெண்டு சாய்ஸ் கொடுத்தாங்க, ஒண்ணு அவங்க என்ன காப்பாத்திடுவாங்க, ஒரு வருஷத்துக்கு என்ன உயிரோடி வச்சிருப்பாங்க, ஆனா என்ன அந்த ஒரு வருஷமும் நான் படுத்த படுக்கையாவே கிடக்கணும், என்னால எழுந்திருச்சு நடமாடவே முடியாது, பேசுறதுக்கு அப்பப்போ என்னால முடியும் அந்த மாதிரி. இனியொரு சாய்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நான் நார்மலா எப்பவுமே லைஃப் வாழற மாதிரியே வாழலாம், ஆனா 6 மணி நேரத்துக்கு தான் நான் உயிரோடி இருக்க முடியும், 6 மணி நேரம் கழிச்சு செத்து போயிடுவேன், நான் இதுல எதை சூஸ் பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறேன்னு கேட்க ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ரூஜின் சிரிச்சுட்டே உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் 6 மணி நேரத்தை தான் சூஸ் பண்ணேன், நான் இறந்து போனதுக்கு அப்புறமா டிவைன் ஹீலருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துடணும், டிவைன் ஹீலரோட மறந்தீங்க தேவை அப்படி இப்படின்னு அவங்கள இருக்க வைக்க கூடாது, டிவைன் ஹீலருக்கு அவங்களோட ஊருக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அவங்கள அனுப்பி வச்சிடணும், இங்கே அவங்கள இருக்கிறதுக்காக எந்த ஆடுன்னு போடக்கூடாதுன்னு ஹீரோ ஒத்துக்கிறாங்க. ஹீரோவுமே டிவைன் ஹீலரை இங்க இருக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறமா மூச்சு திரும்பி பார்த்து நீ டிவைன் ஹீலருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்க எனக்கும் கூட அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை திரும்பி பார்த்து நீ அரசராகிறதுக்கு ரெடி ஆயிருக்கியான்னு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லலையா. ரோஜினோ இப்ப நான் உன்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்ட மாதிரியே என் அப்பாவும் என்கிட்ட இதே கொஸ்டினை கேட்டாங்க, அப்ப நான் என் அப்பா கிட்ட என்ன பதில் தெரியுமா சொன்னேன், அரசரா இருக்கிறவங்கள மனுஷங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, கடவுளே யார் அடுத்த அரசரா இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணி தான் அனுப்பி வைப்பாங்க, சோ கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அரசரா இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா என்னோட விதி என்ன கடவுள் சூஸ் பண்ணல, அதனால கடவுள் யார சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட நேம அழிச்சிட்டு அந்த இடத்துல என்னோட நேம நானே எழுத வேண்டியதாயிடுச்சு. ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது ஹீரோ, கடவுளே ஒன்னு செலக்ட் பண்ணிருக்காங்க, நீ அரசனா இருக்கிறதுக்காகவே பிறந்தவன், அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான நம்பர் 1 வாளான சியான் சாங் வாளே ஒன்னதான் சூஸ் பண்ணிருக்கு, சோ நீ தான் அடுத்த அரசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரால் எடுக்கிறாங்க. அதுல அடுத்த அரசர் யாரா இருக்கணும் அப்படின்னு நேம் எழுதி இருக்கும். அதை ரீட் பண்றதுக்காக எடுத்த உடனே ஹீரோ சொல்றாங்க அப்பா நீங்க கேட்ட क्वेश्चनக்கு நான் இன்னும் ஆன்சர் சொல்லி முடிக்கவே இல்ல, எனக்கு அரசரா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற क्वेश्चनக்கு நான் இன்னும் ஆன்சர் சொல்லலன்னு. அதுக்கு ரூஜினும் நான் இன்னும் செத்து போகல, உயிரோடு தானே இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நான் தான் மன்னன், அதனால நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அது உன்னால மாத்த முடியாது, நீ அரசனா இருக்கணும் நான் சூஸ் பண்ணேன்னா நீ அரசனா இருந்தே ஆகணும்னு. அதுக்கு ஹீரோவும் ஒருவேளை என்னோட நேம் மட்டும் அந்த ஸ்க்ரால்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த ஸ்க்ரால நான் எரிச்சு போட்டுருவேன்னு சொல்றாங்க. ரூஜினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, திமிரு பிடிச்சவன் எப்படி பேசுறா பாரு, அந்த மாதிரிதான் எனக்கும் இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும் அப்படின்னு ஒன்னும் ஆசை கிடையாது, அதனால இதுல இருக்க நேம நீயே படி அப்படின்னு பெரிய ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றாங்க. ஹீரோ அதை படிக்கிறாங்களா, அதுல ஜயச்சூங்கோட நேம் இருக்கு, அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு நிம்மதியாவது. அந்த ஸ்க்ரால்ல என்ன
என்ன நேம் இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியும் தானே, அதை நீ மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. வேற யார்கிட்டயும் இப்போதைக்கு காமிக்காத. டைம் வரும்போது எல்லார்கிட்டயும் சொன்னா போதும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இனியொரு ஸ்க்ரால் இருக்கு, இதை நான் பெரிய யூனிட் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு பெரிய யூனிட் கிட்ட கொடுத்துட்டு டைம் வரும்போது இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு நான் சொல்றேனோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு ஸ்க்ரால ஒப்படைக்கிறாங்க. ஆனா அதை ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா, என்னோட பையன் கூட நான் தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோ கூட தனியா பேசுறாங்க. பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே ஹீரோட கையை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோ, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பையனா இருக்கும்போது இப்ப பனி பெஞ்சிட்டு இருக்கே, இதே மாதிரி ஒரு தடவை பனி பெஞ்சது, அந்த நேரத்துல உனக்கு ஸ்னோல நடந்து போய் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நீ கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த, என்னால நீ கேட்டதுனால முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால உன் கூட சேர்ந்து நானும் வெளியில வாக்கிங் வந்தேன். ஆனா நீ ஜாலியா விளையாடுனதுல தொலைஞ்சு போயிட்ட. நாங்க எல்லாருமே எங்கெல்லாமோ தேடி கடைசியா மார்க்யூஸ் தான் உன்னை கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்தாங்க. நான் உன்னை திரும்ப பார்த்தப்போ உன்னோட மூக்கு காது எல்லாமே செவத்து போய் இருந்துச்சு குளிர்ல. நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். உன்கிட்ட வந்து உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நீ அதை பத்தி எதுவுமே சொல்லல. அதுக்கு பதிலா நீ எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்த, எதை பார்த்த, எந்தெந்த புது விஷயங்களை நீ செஞ்ச, நாளைக்கும் இதே விஷயத்த திரும்ப செய்வ அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருந்தேன்னு ஹீரோ சிரிச்சுட்டே, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா கடைசியா அடுத்த நாள் நான் வெளியில எல்லாம் போகல, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு, எனக்கு காய்ச்சல் வந்தப்போ நீங்க என்னை விட்டு தள்ளியே போகல, என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னு. ரூஜினும், ஆமா உன்னை பத்தி எனக்கு நிறையவே கவலையா இருந்துச்சு, இப்போ எனக்கு அதே கவலை தான். ஆனா அது உன்னோட ஹெல்த்த பத்தி கிடையாது, உன்னோட கல்யாணத்தை பத்தி. சொல்லு, உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கா? ஒருவேளை உனக்கு யாரையாச்சும் பிடிக்கலன்னு வச்சுக்கோயே, நம்ம தளபதியோட பொண்ணு இருக்கால ரூபி, அவளுக்கும் உனக்கும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நாங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள்னால அது அப்படியே மாறி போயிடுச்சு. இப்போ சொல்லு, நான் வேணா அவங்க கிட்ட பேசி ரூபி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடவான்னு. ஹீரோ, அப்பா அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. ரூஜின் சிரிச்சுட்டே, பரவாயில்லையே எந்த பொண்ணு, யாரோட பொண்ணு அப்படின்னு கேட்க, சிங்காவோட பொண்ணுன்னு சொல்றாங்களா. ரூஜினும், நீ கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்க, சிங்காவோட ஒய்ஃப் ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்களுக்கு பிறந்த பொண்ணு கண்டிப்பா அழகா தான் இருப்பா. ஆனா என்ன, இந்த காலத்துல பொண்ணுங்க கூட ஃப்ரீடம் தான் எதிர்பார்க்கறாங்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல. ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஜூன் என்னானா அவ இந்த ஊரை விட்டு போயிட்டாளான்னு. ஹீரோவும், ஆமா ஆன்டி ஜூன் ஆன்ஷி கூட ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களா. ரோஜினும், ரொம்ப நல்லது, அவ இவ்வளவு நாள் ஜெயில் கைதி மாதிரி இங்க இருந்துட்டா, அட்லீஸ்ட் இனியாச்சும் அவ ஃப்ரீடமா இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ இவன் பேசின இந்த வார்த்தைய கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தானா இந்நேரத்துக்கு ஈடிங்ஷி உயிரோட இருந்திருப்பான். சோ நான் இந்த ரூஜினை எப்பவுமே வெறுக்க தான் செய்யறேன், எனக்கு இவனை துளி கூட பிடிக்காது. அதுக்கப்புறமா ரூஜினும், சரி உன்னோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் ஊஜி, அவனுக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், இல்ல சின்ன சின்ன இன்ஜுரி தான் அவனுக்கு, அதனால அவன் இப்ப நல்லா தான் இருக்கான்னு சொல்றாங்களா. அதுக்கு ரூஜினும், அவனுக்கு நான் கவர்மெண்ட்ல ஒரு பொசிஷன் போட்டு கொடுத்துறவா, அப்ப அவன் தால்சி சிட்டிலே இருந்துட்டு இருப்பான்ல, உன் கூடவே இருப்பான்லான்னு. ஹீரோவும், அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க, அவனை யாராலையுமே ஒரு இடத்துல புடிச்சு உட்கார வைக்க முடியாது, அவனுக்கு ஃப்ரீடமா இந்த உலகத்தை சுத்தி வரணும்னு ஆசை, அதனால அவன்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்க வேண்டான்னு. ரூஜின் சிரிச்சுட்டே, இந்த பசங்களே இப்படிதான்ப்பா இருக்கிறீங்க. ஹீரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, ஒருவேளை ரெஃபல நான் கொலை பண்ணாம அவன் இப்ப உயிரோடு இருந்திருந்தான்னு வச்சுக்கோயே, அப்போ நீ என்ன வெறுக்காம இருந்திருப்பியா, இந்த சிச்சுவேஷன் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஆல்ரெடி நடந்து போச்சு, அதை இப்போ ஒருவேளை அப்படி நடக்கலன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம கிட்ட டைம் டிராவல் மிஷன் ஒன்னும் கிடையாது, நடந்த எதையுமே மாத்த முடியாது, அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா. ரூஜினும், சரி ஓகே நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு, நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோவா அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவே நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப ரூஜினுக்கு ரெஃபல் அவங்க முன்னாடி நின்று கடைசியா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. அதனால ரெஃபல் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரூஜின் இருந்த இடத்திலேயே இறந்து போயிடுறான். ஹீரோவுக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது, எதுக்காக அப்பா ரெஃபலோட நேம சொல்றாங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. ரூஜின் இறந்து போயிட்டாங்க. சோ அதை பார்த்து அந்த இடத்திலேயே நின்று ஹீரோ கண்ணீர் வடிச்சிட்டு அவங்க அப்பாவுக்கான மரியாதையை செய்யறாங்க. இப்படிதான் ரூஜின் அவனோட 57வது வயசுல இறந்து போயிட்டான். மிண்டி எராவுமே முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரியே பார்டர்ல நிறைய இடத்துல லாங்கியாவோட படைகள் வின் பண்ணிருக்காங்க, அதாவது ரெஃபலோட படைகள். இருந்தாலுமே யூ நஞ்சு சிட்டில இருந்து நிறைய பேர் ஊருக்குள்ள வரவிட்டால அவங்க எல்லாருமே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்துறதுக்காக ஹீரோ படை வீரர்களை கூட்டிட்டு கிளம்ப போறாங்க. அப்ப ஜயச்சுங் சொல்றான், நீ தான் அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதனால நீ இங்க இருந்து எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணு, நானும் அங்கிள் மார்க்கியோஸும் சேர்ந்து போர்க்களத்துக்கு போறோம், நீங்க இருந்து போக வேண்டாம், நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதுக்கு ஹீரோவும், நானா தேர்ந்தெடுக்கப்பட்டவன், சரி அப்படியே நானே தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் தானே உங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும், இங்கே உட்கார்ந்துட்டு என்னால எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பார்டருக்கு போய் தான்
தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால என்ன யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. மூச்சும் கரெக்டா சொன்ன ஹீரோ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் சரி டிவைன் ஹீலர் மூச்சு நீங்க 2 பேரும் எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க நாளைக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் நாங்க யாரும் கூட வர வேண்டாமான்னு கேட்க ஹீரோவும் பார்டரும் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டு சாதனை கிடையாதுமா, இங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தியா அந்த மாதிரிலாம் அங்க சண்டை போட முடியாது, இங்க இருக்கிற சிச்சுவேஷனை விட அங்க இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் நிறைய தடவை தளபதி கூட சேர்ந்து பார்டருக்கு போயிருக்கேன், அதனால எனக்கு அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் போயிட்டு கண்டிப்பா திரும்ப வருவேன், எனக்காக நீங்க இங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஊஜியும் ஹீரோயின் நீ ஹீரோவை நம்ப அவன் கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ ஊஜியை திரும்பி பார்த்து ஊஜி நீ என்கிட்ட ஒரு தடவை கேட்ட தெரியுமா, நம்ம 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அது கோ இன்சிடென்ஸா இல்லனா பிளான் பண்ணதா அப்படின்னு. அதுக்கான ஆன்சரை நான் இப்ப சொல்றேன். ஆக்சுவலி நம்ம 2 பேருமே மீட் பண்ணது கோ இன்சிடென்ஸ் தான். ஆனா ஒருவேளை அப்ப நம்ம மீட் பண்ணாம இருந்திருந்தா கூட விதி நம்ம 2 பேருமே மீட் பண்ண வச்சிருக்கோம். ஏன்னா நீ என்கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்காகவே பிறந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போர்க்களத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சுங்க பாக்குறதுக்காக பெரிய வினோக்கு வந்திருக்காங்க. ஜயச்சுங்கும் என்ன ஒரு அதிசயம், நீங்க என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க, நாளைக்கு நீங்க என்னோட அப்பாவோட கல்லறைக்கு போக போறீங்க, அதுக்கப்புறமா வெளியிலே வர முடியாது, சோ கடைசியா என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அதுக்கு பெரிய யுனக்கும் நான் உங்களுக்காக ஸ்க்ரால கொண்டு வந்திருக்கேன், உங்களோட அப்பா உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. ஜயச்சுங்கும் அந்த ஸ்க்ரால வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் அடுத்த மன்னனோட நேம் இருக்கும் அப்படின்றது ஜயச்சுங்க்கு தெரியும். பெரிய யுனக்கும் உங்களோட அப்பா அரசவையில இருக்கும்போது நான் தான் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன், அதனால உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தேவைப்படுதான்னு கேக்குறதுக்கு ஜயச்சுங்கும் எனக்கெல்லாம் அட்வைஸ் தேவை கிடையாது, ஆனா நான் ஒரு விஷயத்தை இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா இறந்து போறதுக்கு முந்தின நாள் என்ன கூப்பிட்டு பேசினாரு, அப்பா அவரு உங்களை மன்னிச்ச விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி சின்ன வயசுல எனக்கு கண்ணு தெரியாம போறதுக்காக ஸ்வீட்ல ஒருத்தன் பாய்சன் சேர்த்திருந்தான்ல அவனை நான் கண்டுபிடிச்சா அவனை உயிரோட விட வேண்டாம் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. சோ அது நீங்க தான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, சோ நான் உங்களை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஐயோ சின்ன வயசுல இவனுக்கு நான் பண்ணது இப்போ இவனுக்கு தெரிஞ்சு என்ன பழி வாங்க ட்ரை பண்றானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதவை திறந்துட்டு ஷென்ஜின், பிரெத்வல், ஸ்வாட் மாஸ்டர் அண்ட் ஊசாங் எல்லாருமே வந்து இவனை எங்க கையில விட்டுருங்க, நாங்க இவனை பீஸா நொறுக்கிடுறோம் அப்படின்னு செம்ம காண்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி மூல காரணமா இருந்தது இந்த பெரிய யூனக் தான். யுவோ கூட இவன் தான் தூண்டி விட்டு இருந்திருப்பான். சோ பெரிய யூனக்கோட கதை கதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜயச்சுங் தனியா போய் உட்கார்ந்துட்டு அந்த ஸ்க்ரால பிரிச்சு படிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன நேம் இருந்துச்சு அப்படின்றத காட்டல. இப்படியே 3 மாசம் ஓடி போயிடுச்சு. டான்சி சிட்டிக்கு 3 மாசமா அரசரே கிடையாது. 3 மாசம் கழிச்சு ஹீரோ திரும்பி வந்தாதான் அந்த ஸ்க்ரால்ல என்ன நேம் இருந்துச்சு அப்படின்றத வெளியில சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரால் ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், இன்னொன்னு ஜயச்சோங் கிட்ட இருக்க விஷயம் யாருக்குமே தெரியாது. சோ ஹீரோ திரும்பி வந்தாதான் அந்த ஸ்க்ரால்ல இருக்கக்கூடிய நேம படிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ போர்ல ஜெயிச்சு திரும்ப வராங்க. அத ஊஜி, ஹீரோயின், ரூபி எல்லாரும் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்களா. ஊஜியும் ஹீரோ ரொம்ப கூலா இருக்கான்னு, அதுக்கு ஹீரோயினும் அவன் எப்ப மோசமா இருந்தா கூலா இருக்கிறதுக்கு அவன் எப்பவுமே செம்ம ஹேண்ட்ஸம் அப்படி இப்படின்னு. ஊஜியும் ரொம்ப ஓவரா பண்ணாதடி, வா நம்ம ஹீரோவுக்காக அவனோட வீட்டுல போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவுக்காக வெயிட் பண்ண போறாங்க. ஏன்னா ஹீரோ ஊருக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பேலஸ்க்கு போயிட்டு திரும்ப தான் வீட்டுக்கு வர முடியும், அதனால ஹீரோவுக்காக வீட்டுல வெயிட் பண்ண முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேலஸ்க்குள்ள போகும்போது அங்க அத்தனை மந்திரிமார்களுமே சேர்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ இப்ப போயிட்டு நடுவுல போய் நின்னுட்டு நீங்க எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரு அடுத்த அரசர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அங்கிளை திரும்பி பார்த்து அங்கிள் இந்த அரசனோட சீட் இருக்கே இதுல உட்கார்ந்தா எந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு கேக்குறாங்க. அங்கிளும் என்னமோ நான் உட்கார்ந்து பார்த்த மாதிரி நீ என்கிட்ட வந்து கேக்குற பாத்தியா, இது வரைக்கும் நான் உட்கார்ந்ததே கிடையாது அதனால எனக்கு தெரியாதுன்னு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா நானே ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நேரா போயிட்டு அரசரோட சேர்ல உட்கார்ந்துக்கிறாங்க. ஆன்ஷி சொல்லிருப்பாங்கல்ல அந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. நீ அந்த சேர்ல போய் உட்காரு, அந்த நேரத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணு தோணும், அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு. ஹீரோவுக்கு என்ன தோணுது அப்படின்னா ரொம்ப போரிங்கா தான் தோணுது. ஏன்னா அரசர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஃப்ரீடமா வெளியில எல்லாம் சுத்த முடியாதுல்ல, அதனால எழுந்திருச்சுட்டு எனக்கு இந்த சீட் எல்லாம் வேண்டாம்ப்பா, அங்கிள் மார்க்யூஸ் நீங்க இந்த ஸ்க்ரால்ல இருக்கத படிங்க, இதுல யாரோட நேம் இருக்கோ அதை சீக்கிரமா படிச்சிருங்க, நான் கிளம்பணும் அப்படின்றாங்க. மார்க்யூஸ்க்கு அதை எடுத்து பார்த்த உடனே செம ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறமா சென்டர்ல போய் நின்னுட்டு ஜயச்சோங்கோட நேம் அனௌன்ஸ் பண்றாங்களா. ஜயச்சோங்குக்கே செம ஷாக் ஆகுது. நமக்கெல்லாம் ஜயச்சோங் நீ தான் இனி ஒரு ஸ்க்ரால்ல இருந்த நேம் படிச்சியா, அப்புறம் எதுக்காக நீ இப்ப ஷாக் ஆகுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மந்திரிகள் எல்லாருமே எதுக்காக ஹீரோவா அரசர் சூஸ் பண்ணல, ஜயச்சோங்க எதுக்காக சூஸ் பண்ணிருக்காங்க, ஒருவேளை ரெபல் பண்ண மாதிரியே இப்ப ஹீரோவும் பண்ணிட்டு இருக்கானோ அந்த மாதிரி சலசலப்பா பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எல்லாரும் புது அரசரோட நேம அனௌன்ஸ் பண்ண உடனே அவரு வாழ
வாழ்க அப்படின்னு கத்தாம இப்படி சலசலப்பா பேசிட்டு இருக்கீங்க? யாருக்காச்சும் இதுல அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இப்பவே உங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாங்களா. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. மார்க்கியோஸ் தான் ஆளா முழங்கால் போட்டு நின்னு எங்களோட புது அரசரை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா அதை வழி மொழிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜெயச்சூங் நடுவுல வந்து நின்னு எல்லாருமே எழும்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ எல்லாருமே எழும்பியாச்சா? அப்ப ஹீரோவும் இந்த நாட்டையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா பாத்துக்கோ அண்ணா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அங்கிளுக்கும் ஒரு பாய போட்டுட்டு அங்க இருந்து செம்ம கெத்தா நடந்து வெளியில போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள போனோடனே ஊஜி போயிட்டு வா வா சீக்கிரமா வா வா எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பலான்னு. ஹீரோவும் என்னடா அவசரம் உனக்கு, நான் இப்பதான் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன், ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு என்ன விட மாட்டியா, அதுக்குள்ள கிளம்பணுமான்னு. ஊஜியும் என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, ஹீரோயின் நேத்துக்கே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சாச்சு, நம்ம எல்லாருமே ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே, நம்ம சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு. இப்ப வேலைக்காரங்க ஓடி வந்து ஹீரோ நீங்க மறுபடியும் இங்க இருந்து கிளம்ப போறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் கவலைப்படாதீங்க, இந்த தடவை போகும்போது அப்படியெல்லாம் போயிட மாட்டேன், திரும்ப வருவேன், என்ன இருந்தாலும் டான்சி சிட்டி தானே என் வீடு, அதனால அடிக்கடி இங்க வந்துட்டு தான் போவேன், அதனால எனக்காக வெயிட் பண்ணுங்க, வீட பத்திரமா பாத்துக்கோங்க, இனி வரும்போது நான் மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆன், ஊசாங், ஃபேன் சாங், ஃபாய், லிட்டில் டூ இந்த மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க ஹீரோ வழி அனுப்புறதுக்காக. ஹீரோ ஆனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, நீங்க நிறைய விஷயங்கள்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு. ஆனு நம்ம எல்லாருமே எப்பவுமே ஜஸ்டிஸ்க்காக தானே போராடுறோம், சோ எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன்னு சொல்றாங்களா. ஃபேன் சாங்கும் நீ எம்பரரா இருந்திருந்த அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், ச்சே நீ அந்த சாய்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஹீரோவும் என்னமோ நான் அரசரா இருக்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பேசிட்டு இருக்க பாத்தியா, என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஜிசுவும் கடைசியா நீ ரெஃபல் பண்ண அதே விஷயத்தை தானே பண்ணிருக்க அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் நான் ஒன்னும் அவர் பண்ண மாதிரி பண்ணலையே, இதுவும் அதுவும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நான் ஆக்சுவலி இந்த சிட்டிக்கு சொந்தமானவனே கிடையாது, நான் இந்த உலகத்தை ஃபுல்லா சுத்தி வரணும், அதுக்காக தான் நான் பிறக்கவே செஞ்சிருக்கேன், சரி எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் வராங்க. ஹீரோவும் இப்போ இவரு எதுக்காகடா வந்தாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் ரொம்ப எல்லாம் கவலைப்படாத, நான் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக எல்லாம் வரல, ஜெயச்சோங் ஒரு விஷயத்த உன்கிட்ட கொடுக்க சொன்னான், அதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அந்த டிராகன் ஸ்க்ரோலை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நிக்கிறாங்களா. ஹீரோ அதை திறந்து பாக்குறாங்க, அதுல அடுத்த அரசரானா 6வது இளவரசர் ஹீரோவை சூஸ் பண்றேன் அப்படின்னு எழுதி இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோவும் இந்த லூச அப்பா இருக்காரே அவர் சரியான நரி, எவ்வளவு கண்ணிங்கா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ராலை எரிச்சு விட்டுடுறாங்க. ரெஃபல் பண்ண அதே வேலையை தான் இப்ப ஹீரோவுமே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் இதுக்கு மேல நான் இந்த ஊர்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு தலைவலி வந்துடும், வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஊஜி, நம்ம ஹீரோயின், ரூபி 3 பேரு கூடயுமே சேர்ந்து டான்சி சிட்டியை விட்டு வெளியில போறாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கிறதுக்காக. சோ இவ்வளவு நாள் 3 மாசத்துக்கு அரசரே இல்லாம இருந்த டான்சி சிட்டிக்கு ஜெயச்சூங் அடுத்த மன்னனா கிடைச்சிருக்காங்க. ஜெயச்சூங் இந்த எராவுக்கு சோஹி அப்படின்னு நேம் வச்சிருக்கான். இப்போ ஸ்னோஃபால் வில்லாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட 2 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே நம்ம பாஸ் இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அவர் திரும்ப வருவாரான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க அவர் எங்க வருவாரு, யார்கிட்டயாச்சும் அவரோட வாய்க்கு நேரத்துக்கு மாட்டிட்டு இருப்பாரு, நம்ம தான் போயிட்டு அவரை காப்பாத்தினாலும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு சத்தம் கேக்குது, யார் என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறதுன்னு. இதை கேட்டோன்னே இவங்க 2 பேருக்குமே பாஸ் 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 அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிடும். அதனால வெளியில போயிட்டு பாஸ் கடைசியா நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் என்ன நான் திரும்பி வரல அப்படின்னா இந்த பிளேஸ நீங்க 2 பேருமே சேர்ந்து ஆட்டையை போட்டுடலாம்னு நினைச்சீங்களான்னு. அதுக்கு 2 பேருமே இல்ல இல்ல இல்ல, நீங்க போன வருஷங்கள் வரைக்குமே நாங்க எல்லா அக்கௌண்ட்ஸையும் வச்சிருக்கோம் தெரியுமா, நம்மளோட பில்லால இப்ப காசு கூட இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணா செக் பண்ணிக்கோங்கன்னு. ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னா எனக்கு நல்ல வேலைக்காரங்க தான் இருக்கீங்க, சரி சரி எனக்காக ஃபுட்டு கொண்டு வாங்க, ஃபுட்டு மட்டும் இல்ல ஒயினும் கொண்டு வாங்க, இன்னைக்கு இவங்களுக்கு நான் தான் ட்ரீட் வைக்கிறேன்னு. அதை கேட்ட உடனே 2 பேருக்கும் செம ஷாக் ஆகுது, நீங்க நிஜமாவே ஹீரோ தானா, காசு மேல பைத்தியமா இருப்பீங்க, கஞ்ச பிஸ்னாரி, ஒருவேளை உங்களோட மைண்ட் எதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சோ, ஒருவேளை நீங்க எங்களோட பாஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்த வேற ஆளோ அப்படின்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாங்களா. ஹீரோவும் நான் ஒண்ணு மாறல, இவங்க எல்லாருக்குமே பிளைன் நூடுல்ஸ்ல கொஞ்சமா ஆனியன் கட் பண்ணி போட்டு கொடுங்க, எனக்கு மட்டும் பீஃப் நூடுல்ஸ் கூடவே எக்ஸ்ட்ராவா பீஃப் போட்டு கொண்டு வாங்கன்னு. உடனே வேலைக்காரங்களும் இதுதான் எங்களோட பாஸ், இவங்க நிஜமாவே நம்ம பாஸ் தான், மாறவே இல்ல, சரி வா வா போய் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நூடுல்ஸ் ரெடி பண்றதுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரூபியும் உனக்கு இவ்வளவு நாங்க ஹெல்ப் பண்ணி உன் கூடவே மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காக வந்தா வெறும் பிளைன் நூடுல்ஸ் தான் எங்களுக்கு கொடுப்பியான்னு. ஹீரோவும் அம்மா தாயே நான் இப்போ ஒரு ஹோட்டலோட சாதாரண முதலாளி, அதனால என்னால இவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும், எனக்கு யார் காசு தரக்கூடியது
முடியாது, அதனால இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்றாங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே சரி சரி விடுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்னோஃபால் வில்லாக்கு வரணும்னு நினைச்சோம், வந்தாச்சு, இப்ப அடுத்ததா எங்க போக போறோம்னு. ஹீரோவும் சும்மா அங்க எங்கன்னு சுத்தி திரியலாம்னு சொல்றாங்க. ஊஜியும் அப்படி ஒண்ணு வேண்டாம், நஞ்சு சிட்டில இப்ப புதுசா ஒரு ஸ்வாட்மேன் வந்திருக்காங்களாம், ஜோஹி அப்படின்றது அவங்களோட நேமா. அவங்க 2 கையாலையுமே வாள் வச்சு சண்டை போடுவாங்களாம் தெரியுமா. அவங்க இப்ப ஜய சிட்டிக்கு போயிருக்காங்களாம், அங்க இருக்கக்கூடிய டவருக்கு சேலஞ்ச்லாம் பண்ணாங்களாம். நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், அங்க போகலாமா? அப்படி இல்லனா புதுசா ஒரு பையன் இப்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள வந்திருக்கான், அவனோட நேம் டியோ, அவனுமே ஜய சிட்டிக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவனால கல்ல வச்சே வெப்பன்ஸ் உருவாக்க முடியுமா தெரியுமா. அவனை என்னோட ஸ்டூடெண்ட் ஆக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்ன, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் இருக்காங்களான்னு ரூபிக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஊஜி சொல்றாங்க, அவனுக்கு மாஸ்டர் இருந்தா என்ன, அவனோட மாஸ்டர் பெரிய மாஸ்டராமே, அவனோட நேம் சானியா. யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் இப்போ ஒரு பெரிய மாஸ்டர் லெவலுக்கு ஆயாச்சு. அவரு கூட சண்டை போட்டு அந்த பையனை எனக்கு ஸ்டூடெண்டா நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன். சோ நம்ம அங்க போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. இதை கேக்குற ஹீரோயினும் போதும் நிறுத்து, ஓவரா பண்ணாத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நம்ம நிஜமாவே அடுத்தது எங்க போக போறோம்னு. ஊஜியோ வேற எங்க, இந்த உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலைக்காரங்களும் நூடுல்ஸ் வந்தாச்சு அப்படின்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டு, பாஸ் நீங்க மறுபடியும் எங்கேயாச்சும் போக போறீங்களான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா நான் போக தான் போறேன், ஆனா நிறைய வருஷங்கள்லாம் இது மாதிரி போக மாட்டேன், சீக்கிரமாவே திரும்ப வந்துருவேன், அதனால ஸ்னோஃபால் வில்லாவை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு 2 பேருக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ ஸ்னோஃபால் வில்லாக்கு யாரோ ஒரு ஆள் நடந்து வராங்க. யார் வராங்க அப்படின்னு பார்த்த உடனே உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அந்த சர்ப்ரைஸ் வேற எதுவும் கிடையாது, நம்ம டாங் லியான் உயிரோடு தான் இருக்காங்க. இப்ப டாங் லியான் உள்ள வந்துட்டு நீங்க எல்லாரும் எங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்களா. எல்லாருக்குமே டாங் லியானோட வாய்ஸ் கேட்ட உடனே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க நம்ம டாங் லியான். டாங் லியான் சிரிச்சுட்டே சொல்றாங்க, கடைசியா நான் டார்க் ரிவர் கூட சண்டை போடும்போது என்னோட எல்லா பவருமே போயிடுச்சு, அதனால என்னோட டாங் மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க என்ன யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ என்னோட பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்துட்டேன், சோ உங்க கூட நான் வர போறேன்னு. இது கேட்ட உடனே எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ, ஊஜி, ஹீரோயின், ரூபி 4 பேருமே அவங்க கூட டாங் லியானுக்கு இருக்கக்கூடிய மெமரிஸ் இருக்குல்ல, அதை யோசிச்சு பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம உலகத்தை சுத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இனியொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு ஹீரோ மட்டும் தனியா ஊஜிய பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஊஜி ஸ்மைல் பண்றாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த ஸ்பெஷல் எபிசோட் முடிஞ்சிருச்சு. நான் டாங் லியான் உயிரோடி வருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆனா ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. சோ ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்ஷியும் ஜூனும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த சீரீஸ்க்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைச்சிருக்கு. சோ நீங்க எல்லாரும் இந்த சீரீஸ் என்ஜாய் பண்ணீங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டேஷிங் யூத், பிளட் ஆஃப் யூத் இந்த ரெண்டையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த சீரீஸ் வந்துட்டு என்னோட சேனல்ல இல்ல நம்மளோட சேனல்ல ஒரு பெஸ்ட் சீரீஸா இருக்கும். இதோட நெக்ஸ்ட் புக் டார்க் ரிவர், சோ அதையும் அவங்க சீரீஸா எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த சீரீஸ்க்காகவும் நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீரீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நம்ம சேனல்ல போடுவோம். Thank you friends, take care, bye bye.